அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். 27வது அத்தியாயத்தில் 80வது வசனத்திலையும் 30வது அத்தியாயத்தில் 52வது வசனத்திலும் அல்லாஹ் சொல்கிறான், இன்னக லா துஸ்மிஉல் மௌதா, நபியே நீங்கள் இறந்தவர்களுக்கு செவியேற்க செய்ய முடியாது, இறந்து போன ஆட்களுக்கு கேட்க செய்ய உங்களுக்கு இயலாது. ஒலா துஸ்மிஉ சும்மத்துவா, செவிடர்களுக்கு அழைப்பை கேட்க செய்யவும் உங்களுக்கு முடியாது. இதா வல்லோ முதுபிரீன், அவர்கள் பின்வாங்கி ஓடினார்கள் என்று சொன்னால் செவிடனுக்கு கேட்க செய்ய உனக்கு முடியாது, இறந்தவர்களுக்கு கேட்க செய்யறதுக்கு, கேட்கறனா காதுல, அவங்க காதுல விழும்படி செய்வது உனக்கு இயலாது என்று 27, 80, 30, 52 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இறந்தவர்களுக்கு கேட்கறத பத்தி இது பேசல. இந்த வசனம் எதை சொல்லுகிறது என்று முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்தவர்களுக்கு, மதீனாவில் இருந்தவர்களுக்கு பிரச்சாரம் செய்கிறார்கள். சிலர் கேட்கிறார்கள், சிலர் கேட்க மறுக்கிறார்கள். கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொள்றாங்க, கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. இந்த ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவங்களை தான் அல்லாஹ் அந்த இடத்துல குறிப்பிடுறான். செத்த ஆளுக்கு கேட்க வைக்க இயலுமா, செவிடனுக்கு கேட்குமா, இவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான். அந்த இறந்தவர்களுடைய மேற்ற இந்த வசனம் சொல்லலை. இந்த வசனம் எதை சொல்லுதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போதனையை அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிக்கிறாங்க இல்லையா, அந்த மக்களை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது சொல்லுகிறான், இறந்தவருக்கு கேட்க செய்ய இயலுமா, செவிடனுக்கு காது கேட்குமா, அது மாதிரி இவங்க இருக்கிறாங்க. அதுதான் அந்த வசனத்தினுடைய கருத்து. இது இறந்தவர்களை பற்றி நேரடியாக பேசவே இல்லை. அவர்களை இறந்தவர்களை போல ஒப்பிட்டு, யார, அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நற்போதனைகளை நிராகரிக்கக்கூடியவர்களை இறந்தவர்களை போலவும் செவிடர்களை போலவும் ஒப்பிட்டு சொல்றான். செவிடனுக்கு எப்படி கேட்காதோ, இறந்தவருக்கு எப்படி கேட்காதோ, அந்த மாதிரி இவர்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த வசனத்தினுடைய கருத்து. சில ஆளுக்கு என்ன செய்வாங்க, இதை வைத்துக்கொண்டு இதுல இறந்தவரை பத்தி பேசவே இல்லை, இது இறந்தவரை கேட்கறதுக்காக வேண்டிய அந்த வசனம் அருளப்படுகிறது, இது ஏற்றுக்கொள்ளாதவர்களை பற்றி பேசப்படுதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான், நாமல் அதைத்தான் சொல்லுகிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இவர்கள் கேட்க மாட்டார்கள் அல்லாஹ் சொல்றானே, அதுக்கு ஓமையாக எதை காட்டுகிறான், இறந்தவர்களை உதாரணம் காட்டுறான். இவன் இறந்தவன மாதிரி இருக்கிறான், இவன் செவிட மாதிரி இருக்கிறான், அதனால இவனுக்கு கேட்காது. ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். அப்ப இறந்தவர் கேட்காது என்பது நிச்சயமா இருந்ததுனால தான் இவர்களை இறந்தவர்களோடு ஒப்பிட்டு அல்லாஹ் பேசுறான். இவங்க கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டார்கள் என்றால், இவங்க மௌத்தானவங்களை போல இருக்கிறாங்க. இவங்க கேட்க மாட்டாங்க ஏன்னு சொன்னா, இவங்க செவிடனை போல இருக்கிறாங்க. அப்ப செவிடனுக்கு கேட்காது என்பது எவ்வளவு நிச்சயமோ அந்த மாதிரி இவர்களுக்கும் கேட்காதுன்னு அல்லாஹ் உதாரணம் காட்டி சொல்றான். அதே மாதிரி இறந்தவர்களுக்கு கேட்காது என்பது எவ்வளவு நிச்சயமோ அது மாதிரி இவர்களும் கேட்க மாட்டார்கள்ங்கிறான். அப்ப இப்படி சொல்லக்கூடிய நேரத்திலையும் இறந்தவர்கள் கேட்க மாட்டார்கள் என்ற கருத்து வலிமையாகத்தான் எடுத்து சொல்லப்படுதே தவிர, இதுல இந்த காபிர்களை பற்றி இது பேசுகிறது, இறந்தவர்களை பற்றி பேசலன்னு சொல்வார்களே, ஆனால் அது தவறான வியாக்கியானம். அது போக அல்லாஹ் 35, 22 வசனத்துல அழகான ஒரு ஓமையோடு சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்றான், ஒமா யஸ்தவில் அஹ்யாவு வலல் அம்வாத், உயிரோடு உள்ளவர்களும் இறந்தவர்களும் சமமாக ஆகவே மாட்டார்கள். இன்னல்லாஹ யுஸ்மிஉ மய்யஷா, நாடியவர்களுக்கு அல்லாஹ் கேட்க செய்கிறான். ஒமா அன்த பிமுஸ்மிஇன் மன் ஃபில் குபூர், கபர்களில் உள்ளவர்களுக்கு கேட்க வைக்க உனக்கு முடியாது. இதை சொல்றதுக்கு முந்தி அல்லாஹ் என்ன வாசகத்தை போடுறான், உயிரோடு உள்ளவர்களும் இறந்தவர்களும் சமமாவாங்களா? உயிரோடு உள்ளவன்னா அதுக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, இறந்தவன்னா அதுக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது. உயிரோடு இருக்கிற செய்யற வேலை இறந்தவன் செய்யலுமா? அப்ப நீ இறந்தவரை உயிரோடு உள்ளவன் சமமாக மாட்டார்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், கபரில் உள்ளவர்களை நீ கேட்க செய்ய இயலுமா? அடக்கி கபருக்குள்ள கொண்டே போட்டாச்சு, அவருக்கு உனக்கு கேட்க செய்ய இயலுமா என்று சொல்லி 35வது வசனத்துல அத்தியாயத்தில் 22வது வசனத்தில் சொல்கிறான். அப்ப இறந்தவர்களுடைய ஆவிகள் உயிரோடு இருப்பது உண்மையா இருந்தாலும் இந்த அர்த்தத்தில் உயிரோடு இல்லை. எந்த அர்த்தத்தில், நமக்கு என்ன உயிர் இருக்கிறதோ அந்த மாதிரி உயிர் கிடையாது, வேற மாதிரி உயிர். அந்த உயிரை வைத்துக் கொண்டு இந்த உலகத்துக்கு அவங்க தொடர்பு கொள்ள இயலாது, தெளிவாக சொல்லப்படுகிறது. இதுக்கு இதையெல்லாம் தாண்டி ரொம்ப அற்புதமான ஒரு சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்.
இறந்த ஆளுக்கு ஒண்ணுமே இந்த உலகத்தில் நடக்கிற எதுவுமே தெரியவே தெரியாது என்பதை சொல்வதற்கு அவ்வளவு அற்புதமான அந்த சம்பவம். இரண்டாவது சூராவில் பக்ராவில் 259வது வசனத்தில் இந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்றான்னு கேட்டா, அவுக்கல்லதி மர்ர அலா கரியத்தின் ஒய்ய ஹாவியத்துன் அலா உருசிஹா. ஒரு மனிதர் நடந்து சென்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முந்தி நடந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்னு கேட்டா, அவுக்கல்லதி மர்ர அலா கரியத்தின், ஒரு மனிதர் ஒரு கிராமத்திலே நடந்து சென்று கொண்டிருந்தார். ஒஹிய ஹாவியத்துன் அலா உருசிஹா, அந்த கிராமம் அப்படியே அடியோடு பால்பட்டு சீரழிந்து கிடந்தது. ஒரு ஊரை நோக்கி போறாரு. அந்த ஊர்ல கட்டடங்கள்லாம் இடிஞ்சு போய் அந்த ஊர்ல உள்ள எல்லாமே சிதிலமடைந்து போய் காணப்படுகிறது. அப்படி ஒரு ஊரை அந்த நல்ல மனிதர் கடந்து செல்கிறார். செல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், கால அன்னா யுஹி ஹாதிஹில்லாஹு பாத மௌத்திஹா, இவ்வளவு அழிஞ்சு நாசமான பிறகு இது எப்படி எல்லாம் உயிராக்குவான் அப்படின்னு அவரா பேசிக்கிறார். ஒரு ஊரை கடந்தவர் போறாரு. அந்த ஊர்ல உள்ள எல்லாமே சிதிலம் அடைஞ்சு நாசம் அடைஞ்சு அது இடிபாடுகளுக்கு இடையே கிடக்கிறது. அப்ப அவர் நினைக்கிறார், இந்த மாதிரி ஆயின பிறகு கூட அல்லாஹ் எப்படி உயிராக்குவான், ஒண்ணும் இல்லாம ஆகி போச்சே. அன்னா யுஹில்லாஹு பாத மௌத்திஹா, இந்த ஊர் அழிஞ்சு போன பிறகு திரும்ப அல்லாஹ் எப்படி உயிராக்குவான் என்று அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். சொன்ன உடனே ஃபஅமாத்தஹுல்லாஹு மிஅதாமின், உடனே இப்படியா நீ சொல்றேன்னு அல்லாஹ் அவரை 100 வருஷத்துக்கு மௌத்தாக்கி விட்டான். ஃபஅமாத்தஹுல்லாஹு, அவர் அல்லாஹ் மௌத்தாக்கி விட்டான். மிஅதாமின், மிஅத்னா 100 வருஷம் அவரை அல்லாஹ் மௌத்தாக்கி விட்டான். 100 வருஷம் அப்படியே மௌத்தாக்கி பாடியை போட்டுட்டான் அல்லாஹ். இப்படி சொன்னார்ல, எப்படி உயிராக்கு வந்தேன்னு கேட்கிற, அதுல பதில் சொல்லாம செயல்முறை விளக்கம் தர போறான். வாயினால பதில் சொல்லாம அல்லாஹ் என்ன செய்யறான், எப்படி உயிராக்குறது செஞ்சே காட்டி போடுறேன் அப்படின்னு அல்லாஹ் என்ன பண்றான், அவரை 100 வருஷத்துக்கு மௌத்தாக்கி விட்டு சும்ம பாசஹு, பிறகு அவரை உயிர் கொடுத்து எழுப்புகிறான். அப்ப 100 வருஷம் ஜனாசாவா கிடக்கிறார். இந்த பூமிக்கு மேல என்ன செய்யற, அவருடைய பாடி இருந்துகிட்டே இருக்கிறது. வருஷம் 100 ஆயிருச்சு. 100 வருஷத்துக்கு அல்லாஹ் விட்டுட்டு என்ன செய்யறான், சும்ம பாசஹு, பிறகு அவரை எழுப்பி கால கம் லபிஸ்த, எவ்வளவு நாள் இருந்திருப்ப அப்படின்னு கேட்கிறான். அவர் 100 வருஷம் கிடந்தவரை எழுப்பி அவர்கிட்ட அல்லாஹ் கேட்கிறான், கம் லபிஸ்த, எவ்வளவு நாள் போயிருக்கும் அப்படின்னு. அவர் சொல்றாரு, என்ன லபிஸ்த யௌமன் அவ பால யௌமின், என்ன ஒரு நாள் இருந்திருப்பேன் இல்லாட்டி 6 நாள் இருந்திருப்பேன், அதுக்கு மேல என்ன, இப்பதான் படுத்த மாதிரி இருக்குங்கிறார் அவர். வருஷம் 100 ஆயிருக்கு. அப்ப 100 வருஷம் ஒரு மனிதரை மௌத்தாக போட்டுவிட்டு அல்லாஹ் என்ன செய்யறான், எழுப்பி எவ்வளவு ஆச்சுன்னு கேட்கறான். அவர் சொல்றாரு, என்னது ஒரு நாள் 6 நாள் இருக்கு அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு. அல்லாஹ் சொல்றான், பல் இல்ல லபிஸ்த மேதாமின், 100 வருஷம் இப்படி கடந்திருக்கிற நீ. இப்ப எந்திரிச்சு உட்காந்துட்டு ஒரு நாள்ங்கிறியா நீ, 100 வருஷம் இப்படி கடந்திருக்கிற. அதுக்கு ஆதாரம் அல்லாஹ் சொல்றான், பொங்குரு இலா தாமிக்க ஒரு ஷராபிக்க, நீ கொண்டு வந்த உணவையும் நீ கொண்டு வந்த தண்ணீரையும் பார். லம் எத்த சன்னகு, அது கெட்டு போகாம அப்படி இருக்குது. வருஷம் 100 ஆயிடுச்சு, கொண்டு வந்த சோறோ ரொட்டியோ கொண்டு வந்திருப்பார்ல, அது அப்படியே இருக்கிறது. தண்ணி அப்படியே இருக்கிறது. ஒங்குரு இலா ஹிமாரிக்க, நீ கொண்டு வந்த கழுதையை பாரு, அது என்னவாச்சு, அது செத்து அது சுண்ணாம்பா போய் எலும்பு தான் கிடக்கிறது. அப்ப 2 காட்டுறான்ல, ஒரு இடத்திலேயே என்ன செய்யறான், 3 ஒர்க் நடக்குது. ஒண்ணு கழுதை என்ன பண்றான், அதை சாவடிச்சு இயற்கையா ஒரு பொருள் செத்தவன என்ன நடக்குமோ மக்கி போய் ஒண்ணும் இல்லாம போய் அப்படி ஒரு பக்கம் அது கிடக்குது. இவரை என்ன பண்றான்னு கேட்டா, மௌத்தாக்கிட்டு அந்த பாடி கெட்டு போகாம அல்லாஹ் புறவனுடைய உடலை பாதுகாக்கிற மாதிரி இவரை ஒரு பக்கம் இப்படி பாதுகாத்து வச்சிருக்கிறான். இன்னொரு பக்கத்துல ஒரு இடத்துல 3 விதமான வேலை. இன்னொரு பக்கத்தில் அவர் கொண்டு வந்த சோறும் தண்ணி என்ன இருக்குது, அப்படியே இப்ப கொண்டு வந்த மாதிரி புதுசா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது. அப்ப ஒளி நஜாலக்கு ஆயத்தல் நாஸ், மனித குலத்துக்கு உன்னை அத்தாட்சியாய் பாக்கியிருக்கிறேன். இந்த மாதிரி இறந்தவருக்கு எல்லாம் தெரியும், உலகத்தில் நடக்கலாம் தெரியும் உளர்வாங்கல்ல, அவங்களுக்கு அத்தாட்சியாக உன்னை ஆக்குறதுக்காக வேண்டி செஞ்சிருக்காங்க அல்லாஹ். அதுல என்ன சொல்றா, உன்னை எதுக்கு இப்படி பண்ண தெரியுமா, ஒளி நஜாலக்க ஆயத்தல் நாஸ், மனித குலத்துக்கு உன்னை அத்தாட்சியாக ஆக்குவதற்காக செஞ்சிருக்கிறேன். உங்களொரு இழல் இலாம், இந்த கழுதையின் எலும்புகளை பார். கழுதை எலும்பு தானே இப்ப கிடக்குது. கைஃப நுன்சிசுஹா சும்ம நக்சுஹா லஹ்மா, அதை எப்படி நம்ம திரட்டி அதுக்கு இறைச்சியை அனுபவிக்கிறோம் என்பதை இப்ப பாரு அப்படின்னு சொல்லி அவர் கண்ணு முன்னாடி செத்த கழுதையை என்ன செய்யறான், அல்லாஹ் உயிராக்கி காட்டுறான். அவரையும் உயிராக்கி காட்டுறான். அது மாதிரியும் சிலரை உயிராக்குவான். நபிமார்களுடைய உடல்லாம் திங்காதுல மண்ணு, சில ஆளுக்கு உடம்பு அப்படி வச்சிருந்து உசுராக்குவான். இந்த கழுதை கம்ப்ளீட்டா காலி,
நேற்று சொன்ன மாதிரி அதான் மிச்சமா இருக்கு, அணு மட்டும் மிச்சமா இருக்குது. அதுல இருந்து எல்லாம் என்ன பண்றான், கழுதைய அதுல இருந்து உயிராய் காட்டுறான். வேற வந்து மொத்த உடம்புல இருந்து உயிராய் காட்டுறான். அது நபிமாருடைய உடலை மண்ணு திங்காதுங்கிற மாதிரி உள்ளதுக்கு இவர் ஒரு உதாரணம். ஒரு நபியா கூட இவர் இருந்திருக்கலாம். அல்லாஹ் உரையாடல் பண்ணியிருக்கிறான், பேசியிருக்கிறான்னு சொல்லும் பொழுது நபியா இருக்கலாம், அல்ல நல்லடியாருங்கிறது சந்தேகம் கிடையாது. நபியா இல்ல, நபிங்கிறது நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாட்டாலும் இவர் உசைர் நபின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கு ஹதீஸ்ல குர்ஆன்ல ஆதாரம் இல்லை. ஆனா நல்லடியார்னு விளங்குது. அல்லாஹ் அழகா அவர்கிட்ட பேசுறது, உரையாடல் பண்றது. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், பலம்மா தபையனலஹு, இவருக்கு விஷயம் தெளிவான பொழுது கால அலமு அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் அனைத்துக்கும் சக்தி உள்ளவன் என்பதை நான் இப்ப விளங்கிக்கிட்டான்ல அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னு அல்லாஹ் வந்து இதை முடிக்கிறான். இதுல என்ன தெரியுது, இவர் கபருக்குள்ள கூட இன்னும் போகலங்க, இறந்து போய் பூமிக்கு மேலதான் இருக்கிறாரு. இந்த பூமிக்கு மேல இருந்த என்னவாவது அவருக்கு தெரிஞ்சிருக்குதா? எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு 100 வருஷம். 100 வருஷத்துல எவ்வளவோ காட்சிகள் அவருக்கு விளங்கியிருக்காங்க, அந்த கடந்து போயிருப்பாங்க, பேசிட்டு இருந்திருப்பாங்க. எவ்வளவோ விஷயங்கள்லாம் அவங்க சொந்தக்காரங்கள்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க, ஆளை காணான்னு தேடிட்டு அங்கங்க புலம்பி இருப்பாங்க. அதெல்லாம் அவர் காதுல வந்து விழுந்துருச்சுன்னு சொன்னா என்ன செய்வார், எந்திரிச்சு எவ்வளோ அது ஆயிருக்குங்க, எவ்வளவு நாள் என்னை தேடிட்டு இருந்தது, 5 வருஷம் தேடினாங்களே, 5 வருஷமா நீ தேடினாங்களே அப்படி சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஒண்ணுமே தெரியல அவருக்கு. இறந்தால் ஒண்ணுமே தெரியவே தெரியாது என்பதற்கு இந்த பெரியாருடைய இந்த நல்ல மனிதருடைய உடலை வந்து உலகத்துல வச்சே உயிரை வாங்கி, தற்காலிகமா உயிரை வாங்கி நிரந்தரமா ஆக்காம இவருக்கு மட்டும் வந்து 2 மௌத்து. இவருக்கு மட்டும் என்ன இருக்குது, விதிவிலக்கு ஒண்ணு. ஈசா நபி மாதிரி சில விஷயங்களுக்கு விதிவிலக்கு இருக்கிற மாதிரி இவருக்கு மட்டும் தான் அல்ல 2 மௌத்தை கொடுத்துருக்கான். இப்போ ஒரு 100 வருஷம் மௌத்தாக்கி விட்டான், மர எந்திரிச்சா எழுப்புனா அவர் இப்ப எங்க மூத்தா போயிட்டாரு, இப்ப இல்ல 2வது ஒரு மூத்தா போயிருக்கிறாரு. அப்ப வந்து அப்ப இதுல நம்ம என்ன விளங்குறோம், இறந்து போன ஒரு மனிதருக்கு இந்த உலகத்துல உள்ள ஒன்றும் தெரியாது, தெரியறதுக்கு எந்த சான்ஸும் இல்ல. பூமிக்கு மேலேயே கிடைச்சு வச்சிருந்தா கூட தெரியாது, மண்ணுக்குள்ள கொண்டே புதைக்க கூட தேவையில்லை. மண்ணுக்கு வெளியே அவர் இருந்தாலும் சரிதான், அது ஒண்ணுமே தெரியாது. பக்கத்துல வர்றது யாரு போறது யாரு ஒண்ணுமே தெரியாது. இன்னும் சொல்ல போனா அவர் பக்கத்துல உள்ள கழுதைக்கு என்ன ஆச்சுன்னு அல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. பாத்தியா கழுதைய, இங்க பத்தியா சோறு கெட்டு போகலங்கிறதையும் அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான், கழுதை நாசமா போச்சுங்கிறதையும் அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். ரெண்டையுமே அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். இதை பத்தியா எப்படி இருக்குன்னு, அதை பத்தியா எப்படி இருக்குன்னு. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், அந்த ஒரு இடத்துலயே 3 விதமான ஒரு சூழ்நிலையை அங்க உண்டாக்குறான். இந்த உணவு தண்ணீருக்கு என்ன பண்றான், நல்ல ஒரு டெம்பரேச்சரை குறைச்சி ஏசி பண்ணி அந்த இடத்து மட்டும் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், உணவுலாம் கெட்டு போகாத இருக்கிற அளவுக்கு அந்த இடத்துல ஒரு ஏசி பண்ண மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அல்லாஹ் உண்டாக்குறான். அவனுக்கு இது பெரிய கஷ்டம் இல்லை. ஊட்டி கொடைக்கானல்லாம் ஏசி ஆக்கி வைக்கிற அல்லாவுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்த ஏசி ஆக்குறது பெரிய மேட்ரு கிடையாது. அதை அப்படி பண்ணி போடுறான். இவரை வந்து அந்த ஏசியுடைய கொஞ்சம் கம்மியான ஏசியை போட்டு உடம்பு மட்டும் கெட்டு போகாம ஆக்கிடுறான். இந்த கழுதையை சாதாரணமா போட்டு என்ன செய்யறான், பொதுவா எப்படி ஒரு காலம் கடந்தால் கெட்டு போயிருமோ அந்த மாதிரி இந்த பாடியை பாதுகாக்கலாம். பல விஷயங்கள் இருக்கிறது. நம்ம நினைச்சோம்னு சொன்னா உணவுப் பொருளை கெட்டு போகாம பாதுகாக்கலாம், அந்த டெக்னாலஜி இருக்கிறது. அது மனித குலத்துக்கு அத்தாட்சி என்பதில் அதுவும் அடங்கி இருக்கிறது. ஒரு பாடியை கூட கெட்டு போகாம அந்த மம்மியில வச்சு போய் எகிப்துல எல்லாம் பாதுகாக்கிறான்ல, அந்த மாதிரி வந்து அது மாதிரி பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறதும் இருக்கிறது. அது போக என்ன இருக்கு, இறந்து போன ஆளுக்கு இந்த உலகத்துல ஒண்ணுமே தெரியாது என்பது அதுல விளங்குறது. ஆயத்தல் இன்னாசுன்னா அவ்வளவு அடங்கி இருக்கிறது. அப்போ இவ்வளவு ஒரு சம்பவத்தை எல்லாம் எடுத்து காட்டின பிறகு அப்புறம் என்ன இறந்து போன ஆளை வந்து கூப்பிட்டா விளங்குங்கிறது எதுக்கு? இது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு நல்ல மனிதர், அல்லாஹ்வோட உரையாடிய ஒரு மனிதருக்கு இந்த நிலைன்னு சொன்னா மற்றவங்க எல்லாம் நம்ம பேசுறதை கேட்பாங்க, நம்ம பதில் சொல்லுவாங்க, நம்ம கோரிக்கை வச்சா விளங்கும்னா அது எப்படி குர்ஆனுக்கு மாத்தமா எப்படி நம்புறது ஒரு முஸ்லீம்? இதெல்லாம் குர்ஆனுக்கு மாத்தமான விஷயங்கள், அதை விளங்கிக்கிறேன். அடுத்து என்ன சொல்றான் அல்லாஹ் பல இடங்கள்ல தெளிவா விளக்குறான். அவங்களுக்கு வந்து விளங்காதுங்கிறது எவ்வளவு அழகான வார்த்தையை சொல்றான்னு பாருங்க. ஒமன் அலல்லு மிம்மை எதுவும் இந்தூன் இல்லாஹி மல்லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமத்தி வஹும் அன் துஆஇஹிம் காஃபிலூன் வைதா ஹுஷரன் நாசு கானு லஹும் அதான் வ கானு பிஇபாதத்திஹிம் காஃபிரீன். 46வது சூராவுல 5-6 வசனங்கள். இதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஒமன் அலல்லு மிகப்பெரிய வழிகேடன் யார், வழிகேட்டிலே மகா பெரிய வழிகேட்டவன் யார் தெரியுமா? மிம்மை எதுவும் இந்தூன் இல்லா, அல்லாஹ்வை விட்டு விட்டு இவன் கூப்பிடுகிறான். அல்லாஹ் விட்டுட்டு கூப்பிடுறான, யார கூப்பிடுறான்? மல்லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமா, கியாம நாள் வரைக்கும் கூப்பிட்டாலும் யார் பதில் தர மாட்டார்களோ அவர்களை போய் கூப்பிடுகிறானே, அவனை விட வழிகட்டவன் யார்? நீ எவ்வளவு நாளா கூப்பிட்ட, ஒரு நாளாச்சும் பதில் வந்துச்சா? பாப்பா அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் கபர்ஸ்தான்ல சொன்னீங்க, மவனே அலைக்கும் சலாம்னு வந்துச்சா உனக்கு?
அப்புறம் எதுக்கு போய் நீ கூப்பிடுற? அது கியாமத் நாள் வரைக்கும் பதில் இல்லை இல்ல. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒமன் அல்லல்லோ, யார் வெளிகட்டவனாக இருக்க முடியும், மிம்மை எதுவும் இந்தூன் இல்லா, அல்லாஹ்வை விட்டு விட்டு அழைக்கிறான். யாரை அழைக்கிறான்? மல்லா எஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் வரைக்கும் அழைத்தாலும் பதில் தரவே மாட்டார்களே, அவர்களை போய் அழைக்கிறவனை விட வழிகட்டவன் யார்? இது கூட முக்கியம் இல்ல, பதில் தராட்டி என்ன கேட்கும், பதில் தராம இருப்பார் நினைக்குவோம்ல. வஹும் அன் துஆஇஹிம் காஃபிலூன், இவங்களுடைய துஆவே அவர்களுக்கு தெரியாது. அதான் முக்கியமானது. பதில் தர்றது கூட ரெண்டாவது விஷயம். அல்லாஹ் என்ன செய்யறான்? முதல்ல தெரியுமா நீ கூப்பிடுறது அவருக்கு? தெரிஞ்சாவோட பதில் சொல்றது. வஹும் அன் துஆஇஹிம் காஃபிலூன், இவர்களுடைய துஆ, இவர்களுடைய அழைப்பு அவர்களுக்கு தெரியாது. நான் ஒரு ஆண்டவர் அப்துல் காதர் ஜிலானி கூப்பிடுற, கியாமத் நாள் வரைக்கும் அழைத்தாலும் பதிலும் தரமாட்டார்கள். பதில் தர்றது ஒரு பக்கம் கிடக்கட்டும், தெரியுமா நீ ஒருத்தன் கூப்பிட்டு இருக்க அவருக்கு தெரியுமான்னா, வஹும் அன் துஆஇஹிம் காஃபிலூன், இவர்கள் அழைப்பதே அவங்களுக்கு தெரியாது. படைச்ச ரப்பு சொல்றான். இதெல்லாம் ரூஹுக்கு என்ன நடக்கிறது, கபருக்குள்ள என்ன நடக்குது நமக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்றதான் நம்பி ஆகணும். அல்லாஹ் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ண பிறகு அப்புறம் என்ன கேட்குங்கிற நீ? அல்லாஹ் கேட்காதுங்கிறான், வழிகேடங்கிறான், தெரியாதுங்கிறான், பதிலும் சொல்ல மாட்டாங்கிறான். அதை மட்டும் சொல்லல, ஒய்தா ஹுஷ்ரன் நாசு, மனிதர்கள் எல்லாம் திரும்ப எழுப்பப்படும் பொழுது மறுமையில கானூலகும் அதான், இந்த கூப்பிட்டாங்கள இவர்களுக்கெல்லாம் அவர்கள் எதிரிகளாக வந்து நிற்பார்கள். யா அல்லாஹ், இவங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்றாங்க. அப்துல் காதர் ஜிலானின்னு கூப்பிட்டீல, அப்துல் காதர் ஜிலானி வருவார், யா அல்லாஹ் இவங்க செஞ்சதுக்கு நான் பொறுப்பு இல்லை, எனக்கு தெரியாது, எதிரிகள் ஆயிடுவாங்களாம். நம்ம யாரையாவது மகான்கள் பெரியார்கள் கூப்பிட்டா அந்த பெரியார்கள் நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா? அல்லாஹ் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இவங்க கூப்பிடுறாங்கள, அல்லாஹ் அழைக்கிற இடத்துல நம்மளை அழைச்சு விட்டாங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய எதிரிகள் தங்கள் எதிரிகள் தானே. நல்லடியார்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் அல்லாஹ்வுக்கு எதிரியா இருந்தா அவங்களுக்கு எதிரி தான். நீ கூப்பிட்டதை அவங்க பார்க்க மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை மீறி கூப்பிட்டுட்டாங்க இவங்க அப்படின்னு சொல்லி கானூலகும் அதான், இவர்களுக்கு எதிரிகளாக அவர்கள் மாறிவிடுவார்கள். அதுபோக கானூ பி இபாதத்திஹிம் காஃபிரீன், இவர்கள் தங்களை வணங்கினார்களே அதையும் மறுத்து விடுவார்கள். யா அல்லாஹ் இவங்க எங்களை வணங்கலன்றாங்க. ஏன் வணங்கலங்கிறாங்க தெரியாது. பாயிண்ட் வணங்குதா? ஏன் மறுக்கிறாங்க? வணங்குன்னு நெசம், நீ போய் உண்டியல்ல காசு போட்டது நெசம், அங்க போய் சுத்துனது நெசம், நேர்ச்சை பண்ணது நெசம், நெத்திய வச்சு கபூர்ல சேர்த்திய அது நெசம், கூடு எடுத்தது நெசம். ஆனால் அவர்கள் என்ன சொல்வார்கள்? யா அல்லாஹ் எங்களை வணங்கவே இல்லை. ஏன் அப்படி சொல்றாங்க? தெரியாது. தெரிஞ்ச அதை சொல்லியிருப்பாங்க. அல்லாஹ் வணங்குனாங்க, எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லணும். அவங்க எதை மறுப்பாங்களாம்? தங்களை வணங்கியதையே மறுத்து விடுவார்கள். இவங்க எங்களை கூப்பிடலையே, எங்களை வணங்கலையே இவங்க அப்படின்னு சொல்வார்கள் சொல்லி 46வது அத்தியாயத்தில் 5-6 வசனங்கள்ல சொல்லி காட்டுகிறான். இதே மாதிரி 16-21 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உள்ளதீன எதுவும் மிந்துன் இல்லா, அல்லாஹ்வை விடுத்து இவர்களை யாரை அழைக்கிறார்களோ லா யஹ்லுகுன ஷையன், அவர்கள் எதையும் படைத்தது கிடையாது. வஹும் யுஹ்லகூன், அவர்களே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். நீ யாரை கூப்பிடுறியோ அவங்க படைச்சாங்களா? கொசுவை படைச்சிருப்பாங்களா? ஒரு எறும்பை படைச்சிருப்பாங்களா? படைச்சவன இல்லப்பா நீ கூப்பிடுன்னு. அவர்கள் படைக்கப்பட்டார்களா படைச்சார்களா? அவர்கள் ஒருவனால் படைக்கப்பட்டது நெசங்க. ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தார்கள், அப்புறம் உண்டானார்கள், ஒரு காலத்தில் இல்லாமல் போய்விட்டார்கள். படைக்கப்பட்டிருக்கான்னு விளங்குதா இல்லையா? ஒரு காலத்துல இல்லாம இருந்து புதுசா உண்டான என்ன அர்த்தம்? படைக்கப்பட்டிருக்காங்க. பாப்பா அம்மாக்கு தானே பிறக்கிறாங்க, அதுக்கு முந்தி என்ன இல்ல. அப்ப அல்லாஹ் என்ன கேட்கிறான்னா, வல்லதீன எதுவும் இந்தூன் இல்ல, அல்லாஹ் விட்டு விட்டு இவர்களை யாரை அழைக்கிறார்களோ அவர்கள் லா யஹ்லுகுன ஷையன், எதையும் படைக்கவே மாட்டார்கள். வஹும் யுஹ்லகூன், அவர்களே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதல்ல பாயிண்ட். அம்பாத்துன், அவர்கள் இறந்தவர்கள். கைரு அஹ்யாயின், உயிரோடு உள்ளவர்கள் அல்ல. ஒரு இடத்துல உயிரோடு உள்ளவர்கள் அந்த அர்த்தம் வேற என்று விளங்குதா? இங்க என்ன சொல்றான் அல்ல? யாரை அழைக்கிறீங்களோ அவங்கள தான் சொல்றான். யாரை அழைக்குவாங்க? மகான்களை தான் அழைக்குவாங்க, பெரியார்கள் நினைக்கிறவங்கள தான் அழைக்குவாங்க. நீங்க யாரை அழைக்கிறீங்களோ அவங்க அம்பாத்துன், மூத்தா போனவர்கள். கைரு அஹ்யாயின், உயிரோடு உள்ளவர்கள் அல்ல. வமா யஷ்உரூன அய்யான யுபாதுன், தாங்கள் எப்போது எழுப்பப்படுவோம் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. இறந்து போயிட்டாங்கப்பா, எப்ப நம்மளை அல்லாஹ் எழுப்புவாண்டாவது உங்களுக்கு தெரியுமா? அது கூட தெரியாத நிலையில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இறந்தவர்களை போய் நீங்க அழைப்பீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிற மேற்ற வரும்பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான்? அவங்களை இறந்தவர்கள், உயிரோடு உள்ளவர்கள் இல்லைங்கிறான். ஆறுதல் சொல்ல வரும் பொழுதுதான் உயிரோடு உள்ளவர்கள். ரெண்டுக்கு விஷயம் வழங்குதா?
நம்ம கவலைப்படுறோம்ல, கொல்லப்பட்டுட்டாங்களே, உயிர் போயிருச்சு, இந்த மாதிரி அநியாயத்துக்கு போர்க்களத்தில் போய் செத்துட்டாங்களே அப்படின்னு கவலைப்படும் பொழுது கவலைப்படாதே, இறைவனிடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள். அந்த இடத்துல அப்படி சொல்றான் அல்லாஹ். கூப்பிடுற விஷயம் வரும்போது என்ன பண்ணிடுறான், அப்படியே அம்பாத்துன்னு இறந்த ஆள்கப்பா அவங்கெல்லாம் கைர் அஹியாயின், உயிரோடு உள்ளவங்க இல்லப்பான்னு சொல்லி நமக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அதை விட இன்னொரு ஆதாரத்தை காட்டுறான். சரி, அவங்க கேட்குவாங்க, நீ பாத்தியா, ஒரு ஆள் கேட்கிறாருன்னு சொல்லி எதை வச்சு நம்ம முடிவு பண்ணுவோம்? நம்ம போய் ஒரு ஆளை தம்பி சோமா இருக்கான்னு கூப்பிடுறேன், கூப்பிட்டோன்னு என்ன செய்யற, வாட்டுக்கு உட்காந்துட்டே இருக்காரு, நம்ம என்ன விளங்கிடுவோம், வேளங்கலன்னு விளங்கிடுவோம், அப்படித்தான் விளங்கிடுவோம். என்னப்பான்னு திரும்பி பார்த்தா நமக்கு நம்ம பேச்சு அவருக்கு விளங்கிருக்குன்னு அர்த்தம். அப்ப நீ பதில் வர்றது பார்த்தானப்பா மனுஷன் தான் முடிவு பண்ணணும். அல்லாஹ் ஒருத்தன் தான் உங்ககிட்ட பேசுறவனுக்கு விளங்காது, 3 வழியா தொடர்பு கொள்வான். அப்படியா இறைத்தன்மை. மனுஷனா இருந்தா என்ன பண்ணணும், மனுஷனா இருந்தால் கேட்கறதுக்கு என்ன அடையாளம், ரிப்ளை தான் அடையாளம். நீ சொல்றது கேட்குதா இல்லையாங்கிறதுக்கு நீ குர்ஆன் ஆராய்ச்சி உனக்கு வேணாம். நீ போய் நாகூர் ஆண்டு வரங்கிற, என்னப்பா தம்பின்னு ஒரு கேட்கட்டுமே, அப்படி சொல்லல. அல்லாஹ் கேட்கிறேன், நான் சொல்லல, அல்லாஹ் அப்படி எப்படி கேட்கிறான்னா, ஸாலிகுமுல்லாஹ், அவன்தான் உங்களுடைய இறைவன், ரப்புக்கும், உங்கள் இறைவன் அவன்தான், லஹுல் முல்கு, அவனுக்கு அதிகாரம், வல்லதீன ததூன மின் தூனிஹி, அவனை விடுத்து நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் மா யம்லிகூன மின் கித்மீர், அணு அளவு கூட அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ பெரிய பயங்கரமான வேலையை செய்வாங்கன்னு நினைக்காத. 50 காசுக்கு ஏதாவது உனக்கு தர இயலுமா? முடியாது. நீங்க பணக்காரனாக்க நீங்க கேட்டுட்டு இருக்கிற, நாலனா தர இயலாதவங்களுக்கு மா யம்லிகூன மின் கித்மீர், ஒரு அணு அளவு கூட அவர்களுக்கு உரிமை கிடையாது. இன் ததுஊஹும், நீங்கள் அவர்களை அழைத்தால் லா யஸ்மஉ துஆக்கும், உங்கள் அழைப்பை அவர்கள் கேட்க மாட்டார்கள், செவியுற மாட்டார்கள். உலவு சமிவு, ஒரு பேச்சுக்கு செவியுறாள் என்று வைத்துக் கொண்டாலும் மஸ்தஜாபுலக்கும், உனக்கு பதில் தர மாட்டார்கள், கேட்கவே மாட்டார்கள். ஒரு பேச்சுக்கு சில நேரத்தில் கேட்க வைக்கிறார்கள், அல்ல சில நேரத்தில் செருப்போசை மாதிரி அப்படி கேட்பார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் கூட மஸ்தஜாபுலக்கும், உங்களுக்கு பதில் தர மாட்டார்கள். அதாச்சும் பரவாயில்லை. ஓ யௌமல் கியாமத்தி, கியாமத்து நாள்ல யக்ஃபுரூன பிஷிர்கிக்கும், நீங்கள் இணை கற்பித்ததையே மறுத்து விடுவார்கள். அல்லாஹ் இவங்க எங்களை கூப்பிடவே இல்லைன்றுவாங்க. அப்ப அது கூட தெரியாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை விட ஒரு முத்திரையை பதிக்கிறான் அல்லாஹ். வலா யுனப்பியுக மிஸ்லு கபீர், அனைத்தையும் அறிந்திருக்கிற என்னை போல் எவனும் உனக்கு இதை விளக்கி சொல்ல இயலாது. எப்படி சொல்றான் அல்லாஹ்? நான் யார் சொல்றேன், அனைத்தையும் அறிந்திருக்கிற நான் சொல்றேன், நீ வந்துட்டு கேட்பாருங்கிறியா? வலா யுனப்பியுக மிஸ்லு கபீர், இந்த கபீரை போல, கபீர்னா அனைத்தையும் அறிந்தவன், அல்லாஹ்வுக்கு ஒரு பேரு, அலிமு சமீ காதிர்ங்கிற மாதிரி அல்லாஹ்வுக்கு இன்னொரு பேர் என்ன, கபீர். அப்ப அல்லாஹ் தனக்கு பேர் சொல்றான், வலா யுனப்பியுக மிஸ்லு கபீர், அந்த கபீரை போல, என்னை போல, அனைத்தையும் அறிந்திருக்கிற என்னை போல உனக்கு எவனும் பாடம் நடத்த இயலாது. நான் உனக்கு பாடம் நடத்துறேன், கேட்டுக்க. அவர்கள் கேட்க மாட்டார்கள், பதில் தர மாட்டார்கள், மறுமையில மறுப்பார்கள். இதுக்கு மேல என்ன கேட்கறீங்க? 35வது சூறாவுல 13, 14 ஆகிய வசனங்களில் இவ்வளவு தெளிவான சந்தேகத்துக்கு இடமில்லாத, வியாக்கியானத்திற்கு இடமில்லாத நேரடி அர்த்தத்தை பார்த்தாலே ஒருத்தனுக்கு விளங்கக்கூடிய வகையில் அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அதே மாதிரி 7வது சூறாவுல 194வது வசனத்தில் சொல்கிறான், இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விடுத்து. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, இதெல்லாம் கல்லு மண்ணுக்கு அல்லாஹ் சொல்றான். எப்படி பாயிண்ட், இந்த கேட்க மாட்டார்கள் வருதுல, இந்த வசனங்கள்லாம் எதை சொல்லுதான், கல்லு மண்ணு வணங்குறாங்கல்ல அதுக்கு உள்ளது, மகான்களுக்கு உள்ளதா அப்படின்லாம் கேட்பார்கள். அதுக்கு அதுலயே பதில் இருக்கிறது. ஏன் கல்லு மண்ணு போய் மௌத்தாக்கள் சொல்லுவோமா, இது மௌத்தாரிசின்னு சொல்லுவோமா? மௌத்தாக்களை அவர் இறந்தவர்கள் உயிரோடு உள்ளவர்கள் அல்ல அப்படின்லாம் யாருக்கு சொல்லுவோம்? மனுஷனுக்கு தான் சொல்லுவோமா? கல்ல பிடிச்சிக்கிட்டு கல்லு செத்து போச்சுமாமா, செத்து போச்சு உசுரோட இருக்குதுங்கிறதெல்லாம் எதுக்கு வரேன்? யாருக்கு உயிர் இருந்து இல்லாமல் போகிறதோ அவனை தான் செத்துட்டான்னு சொல்லுவோம். இதுக்கு தான் உயிர் இல்லை, இதை செத்துருச்சுன்னு சொல்லுவோமா? ஜனாசா சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம்ல. அப்ப மனுஷனுக்கு தான் என்ன செய்வோம்? செத்துருச்சுன்னு சொல்லுவோம், செத்துட்டான்னு சொல்லுவோம். ஆட்டுக்கு சொல்லுவோம், மாட்டுக்கு சொல்லுவோம். அப்ப இங்க கல்லுக்கு சொல்லல, மண்ணுக்கு சொல்லலங்கிறதுக்கு அதுல ஆதாரம் இருக்குது. இருந்தாலும் அதையெல்லாம் விட ஒரு நச்சுன்னு அல்லாஹ் ஒன்று சொல்றான். இந்த கல்ல வணங்குறவர்களுக்கு சொன்னது பெரியார்களை வணங்குறதுக்கு உள்ளது இல்லை இது அப்படின்னு சொல்வார்களே. ஆனால் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ பிரார்த்திக்கிறீர்களோ, இபாதுன் அம்சாலுக்கும், உங்களை போன்ற அடிமைகள் தான் அவர்கள். இது அல்லாஹ்
பாயிண்ட் வழங்குதா? அல்லாஹ் எப்படி சொல்றான்? நீங்கள் அல்லாஹ்வை தவிர யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் இபாதுன் அப்துகள், அவர்களும் அடிமைகள். யார மாதிரி அடிமைகள்? அம்சாலுக்கும், உங்கள மாதிரி அடிமைகள். அப்ப இது அப்துல் காதர் ஜிலானி, சாவுல மீது, ஈசா நபி, மூசா நபியை சொல்லுதா? கல்லு மண்ணு கழுத குதிரையை சொல்லுதா? உங்களை போன்ற வேற சொல்றானே, ஆடு மாடு கூட சொல்லாத, உங்களை போன்றனால மனுஷன், மனித இனத்தை சேர்ந்த உங்களை போன்ற அடிமைகள் தான் அவர்கள். நீங்கள் யாரை கூப்பிடுகிறீர்களோ அவர்கள் மனிதர்கள் தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இதுல என்ன வழங்குது? அவங்கள கூட அழைக்க இயலாது. அடுத்து கேட்கிறான் அதே தொடர்லயே, இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி, அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ இபாதுன் அம்சாலுக்கும், அவர்கள் உங்களை போன்ற அடிமைகள் தான். ஃபதுஊஹும், நீங்கள் அழையுங்கள். ஃபல் யஸ்தஜீபு லக்கும், அவங்க பதில் தரட்டுமே. இன் குந்தும் சாதிகீன், நீங்க உண்மையாளர்களாக இருந்தால் நீ கூப்பிடு, பதில் தரட்டும்டா. எப்படி கேட்கறான்? அல்லாஹ் சேலஞ்ச் பண்றான், சவால் இது. இது என்ன சொல்றான் அல்லாஹ்? கேட்பாருங்கிறீல்ல, அவர் கேட்குவாருன்னு நான் சொல்லணும், நான் உனக்கு சொல்லல, அதுக்கு பிந்தியும் கேட்பாருங்கிற அல்லாஹ் சொல்றான். அவங்க கேட்பாங்கன்னா படைச்ச நான் தான் சொல்லணும், நான் சொல்றேன் கேட்க மாட்டாங்க. நீ என்ன சொல்ற? கேட்குவாங்கிற. சரி கேட்குவாங்கிறியா? ஆதாரம் காட்டு. என்ன ஆதாரம் காட்டு? பதில வாங்கிட்டா. அல்லாஹ் கேட்கறான், பதில வாங்கிட்டு சொல்றான். அந்த கேட்குற பாரு, கேட்டோம்ல, கை நீட்டு பேசினார்ல, 100 ரூபா அவுளியாட்ட கேட்டேன்ல, 1000 ரூபா கட்டு தந்தார்ல, அப்படி சொல்லு. அவுளியாவே கஷ்டப்படுறேன், செல்வந்தன் ஆக்குங்கன்னு கேட்கிற. அப்படி கபர்ல இருந்து கை நீண்டு, இந்தா வச்சுக்க, செக்கு, பிளாங்க் செக் இருக்குது, புள்ள பண்ணி எந்த பேங்க்ல வந்தாலும் போட்டு எடுத்துக்க, தரட்டுமே. தந்தார்னு சொன்னா கேட்குதுன்னு ஒத்துக்கிட்டு போறேன், நானும் ஒத்துக்குருவோம். அப்படி யாராவது வாழ்க்கையில பார்த்துருக்கிறீங்களா? சவுண்டாச்சு வந்திருக்குதா? கபருக்குள்ள இருந்து ஒண்ணுமே வரல. அல்லாஹ் இதை சவாலா வர்றான். எப்படி வர்றான்? ஃபதுஊஹும், கூப்பிடு. ஃபல் யஸ்தஜீபு லக்கும், அவர்கள் உனக்கு பதில் தரட்டும். இன் குந்தும் சாதிகீன், உங்கள் வாதத்தில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இதைத்தான் செஞ்சு காட்டணும். கூப்பிட்டு கேட்குதுன்னு ப்ரூவ் பண்ணு. ஒன்னு குர்ஆன்ல இருந்து ப்ரூவ் பண்ணு. அது முடியல என்று சொன்னா, இந்த பாரு இந்த கூப்பிடுறேன் கேட்கவா, என்னை கூட்டிட்டு போ. யார் யார் சந்தேகப்படுறோம் 30 பேரையும் கூட்டிக் கொண்டு அஜ்மீர்ல நிப்பாட்டு, இப்ப கூப்பிடுன்னு சொல்லு, வந்துச்சு பதில் சொல்லட்டேன். டாபிக் ஓவர். கேட்கணும் ஒத்துக்கிட்டு போறோம். கேட்கறது கண்ணால பார்த்து விட்டா கேட்குதுதான். கேட்கறது கண்ணால் நிரூபணம் ஆச்சுன்னா ஒத்துக்கிட்டு போக போறோம். அப்படி நடந்திருக்கா வாழ்க்கையில? இப்படி எல்லாம் கேட்கறான். அதே மாதிரி இதெல்லாம் ஒரு பக்கமாச்சா, இதை விட இறை தூதர்களை பாருங்க. இதெல்லாம் சாதாரண அவுலியா மகான்னுக்குறாங்க. ஒரு ஆளு கேட்கிறதா இருந்தா யாரு கேட்கணும்? இறை தூதர்கள் கேட்கணும். அந்த இறை தூதர்கள்லயே ரொம்ப கேட்கறதுக்கு தகுதியான ஒரு ஆள் இருக்கிறார்னு சொன்னா ஈசா நபி தான். ரசூலுல்லாஹ் கூட கிடையாது. ஏன்? மற்ற இறை தூதர்கள் எல்லாம் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இறந்து விட்டார்கள். இறந்த பிறகு உங்களை வேற விதமான உயிராக அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஈசா நபியை பொறுத்த வரைக்கும் இந்த உயிரோட இருந்துகிட்டு இருக்கிறார். ஈசா நபியை பொறுத்த வரைக்கும் என்ன செய்ய, இனிமே தான் அவர் இறந்து போகிறார். அப்ப ஒரு மனிதருக்கு கேட்கிறதா இருந்தால் இந்த உசுரோட இருக்கிறார் ஈசா நபி. உன் உயிர் மாதிரி என் உயிர் மாதிரியே அவருக்கு உயிர் இருக்கிறது. இன்னும் அவர் இறந்து போகவில்லை. அவரை அல்லாஹ் உயிரோடு உயர்த்தி கொண்டிருக்கிறான். அப்ப ஈசா நபி கேட்கணுமா இல்லையா? அந்த ஈசா நபியை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல 5வது சூராவுல 116, 117, 118 ஆகிய வசனங்களில் சொல்லுகிறான். இது கால அல்லாஹு, இது எப்ப நடக்கிறது? இனிமே நடக்க போறதுங்க. ஈசா நபியை பற்றி விஷயம் கியாமத் நாள்ல நம்ம எல்லாம் அழிச்சுவிட்டு, ஈசா நபி உள்பட அனைவரை மௌத்தாக்கி விட்டு திரும்ப உயிர் கொடுத்து நம்மள எல்லாம் எழுப்புவான அந்த மஹ்ஷர் மைதானத்துல ஒவ்வொருத்தரையா விசாரிக்கும் பொழுது யார் வருவார்? ஈசா நபி வருவாங்க. அல்லாஹ் கூப்பிடுவான். இது கால அல்லாஹ், அல்லாஹ் சொல்வதை நினைத்துப்பார். நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்ல இருக்கிறானே அதை எண்ணிப்பார். என்ன சொல்லுவான்? யா ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவே, அன்த குல்தலின் நாஸ், நீதான் மக்களுக்கு சொன்னாயா? ஈசா நபியை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்கிறான், நீதான் மக்களுக்கு சொன்னாயா? என்ன சொன்னாயா? இத்தஹிதுனி வ உம்மி இலாஹைனி மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டு விட்டு என்னையும் என்னுடைய தாயாரையும் நீங்க எல்லாம் கடவுளாக ஆக்கி கொள்ளுங்கள் நீ தான் சொன்னியா? என்னை வணங்குங்கன்னு மக்களுக்கு சொன்னியா? எங்க அம்மா வணங்குங்கன்னு நீ சொன்னியா? அப்படின்னு சொல்லி ஈசா நபியை கூப்பிட்டு என்ன செய்வான்? அல்லாஹ் விசாரணை நடத்துவான். கால ஈசா நபி சொல்வாரு, சுப்ஹானக, யா அல்லாஹ் நீ தூய்மையானவன். மா யகூனுலி அன் அகூல மா லைஸ லீ பிஹக்கின், எனக்கு தகுதி இல்லாத ஒன்றை சொல்வதற்கு எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? நான் எப்படி என்னை வணங்குன்னு சொல்லுவேன்? என்னை வணங்குன்னு சொல்றது எனக்கு தகுதி வேணும்ல. உனக்கு தானே தகுதி இருக்குது. என்னை வணங்குன்னு சொல்ற தகுதி அல்லாஹ் தவிர யாருக்காவது உண்டா? எனக்கு தகுதி இல்லாத ஒன்றை நான் எப்படி சொல்லுவேன்? இன் குன்து குல்துஹு, நான் அப்படி சொல்லி இருந்தால் ஃபக்கத் அலிம்த, உனக்கே தெரியுமா? என்கிட்ட கேட்கணுமா?
அல்லாஹ் அவர் கேட்கிறாரு, அல்லாஹ்வுக்கு தெரியத்தான் செய்யும். அது எதுக்காக கேட்கிறான்? மக்கள் மன்றத்தில் வச்சு அதை அம்பலப்படுத்துறதுக்காக வேண்டி. ஈசா நபியை கூப்பிட்டோன்னே அவ்வளோ அப்படி சந்தோஷமா நிப்பா. யாரு? ஈசா நபியை வணங்கின ஆட்கள்லாம், ஈசா நபி அல்லாஹ்வுடைய மகன் சொன்னாங்களே, அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? வந்துட்டாரு நம்மளை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு நினைக்க வச்சு ஈசா நபி என்ன பண்ணுவாங்க? அதை மறுக்குவாங்க. எப்படி மறுக்கிறாங்க? இன் குன்து குல்துஹு, இறைவா நான் அப்படி சொல்லி இருந்தால் ஃபக்கத் அலிம்தஹு, உனக்கு தெரியுமே. தஅலமு மா ஃபீ நஃப்ஸி, என் மனசுல உள்ளது வரைக்கும் உனக்கு தெரியும். வல அலமு மா ஃபீ நஃப்ஸிக, நீ என்ன நினைச்சிட்டு கேட்கிறேன்னு எனக்கு தெரியலையே, இதையும் கேட்கிற, நானும் சொல்லலையே, சொல்லாத ஒண்ணு நீ எது கேட்கிறல்ல அப்படின்னு என்ன செய்வார்? அவரு பதில் சொல்லிட்டு அப்புறம் சொல்லுவார், மா குல்துலஹும், அவர்களுக்கு நான் சொன்னதே இல்லை, இல்லாம அமர்த்தனி பிஹி, எனக்கு என்ன கட்டளையிட்டாயோ அதைத்தான் நான் சொன்னேன், அதை தவிர வேற ஒன்றும் சொல்லவில்லை. என்ன கட்டளையிட்டாய்? அனேபுதுல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும், என் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆகிய அல்லாஹ்வை வணங்குங்கள், இதைத்தான் நான் சொன்னேன். நான் அந்த மக்கள்கிட்ட வாழும் போதெல்லாம் என்ன செஞ்சேன்? என் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆகிய அல்லாஹ்வை வணங்குன்னு தானே அல்லாஹ் நான் சொன்னேன், என்னை வணங்கு நான் எப்ப சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் பாயிண்ட். நம்ம டாபிக் இப்பதான் வருது. இப்ப சொல்றாரு, ஒ குன்து அலைஹிம் ஷஹீத, யா அல்லாஹ் நான் அவர்களை கண்காணித்தவனாக இருந்தேன். மா தும்து ஃபீஹிம், அவர்களில் ஒருவனாக நான் இருக்கும் வரை கண்காணித்துக் கொண்டிருந்தேன். ஃபலம்மா தவஃபைதனி, என்னை நீ கைப்பற்றி கொண்ட பிறகு, குன்து அன்த ரகீப அலைஹிம், அவங்கள கண்காணிக்கிறவன் நீ தான். நான் எப்படி? எனக்கு என்ன தெரியும்? நாங்க இருந்த அவங்களோட வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது ஈசா நபியன்னு கூப்பிட்ட மண்ணில் அடிச்சிருப்பேன். நான் அந்த மக்களோட வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது என்னைய கடவுளுடைய குமாரன்னு கூப்பிட்டு இருந்தா என்ன செய்வேன்? தலையில தட்டி என்னடா அப்படி சொன்னேன்னு கேட்டிருப்பேன். நான் இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா தானே இருந்தாங்க, அதுதான் எனக்கு பார்க்க முடியும். என்னை தூக்கின பிறகு நான் என்ன பண்றது? அது சொல்றார் ஈசா நபி, குன்து அலைஹிம் ஷஹீதன், அவர்களை நான் பார்த்து கொண்டவனாக இருந்தேன். மாதும் துபீஹிம், அவங்களோட இருந்த வரைக்கும் நான் செய்து கொண்டிருந்தேன். ஃபலம்மா தவஃபைதனி, என்னை நீ கைப்பற்றிய பொழுது, குன்த அன்த ரகீப அலைஹிம், நீதான் அவர்களை கண்காணிக்கிறவன், நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி ஈசா நபி, வஅன்த அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், அனைத்தையும் பார்ப்பவனாக நீதான் இருக்கிறாய். அதோட என்ன செய்வார்? இன் துஅஸிபுஹும், நீ அவர்களை தண்டிப்பதாக இருந்தாலும் ஃபஇன்னஹும் இபாதுக, அவர்கள் உன்னுடைய அடிமைகள், நீ தண்டிக்கலாம், உனக்கு ரைட் இருக்கிறது. ஒயின் தகஃபிர் லஹும், நீ அவர்களை மன்னிக்கிறதா இருந்தாலும் இன்னக அன்தல் கஃபூர் ரஹீம், நீ மன்னிக்கிறவன் தான். நான் அவங்க சம்பந்தமான ரெக்கமெண்ட் கூட வரமாட்டேன்றார். தண்டிக்கிறா இருந்தாலும் உன் அடிமை நீ தண்டிச்சுட்டு போ, மன்னிக்கிறா இருந்தாலும் உனக்கு அந்த தகுதி இருக்கு மன்னிச்சுட்டு போ, இவ்வளவுதான் நான் செய்வேனே தவிர இது இவங்க விஷயத்துல ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொல்லிடுறாங்க ஈசா நபி. இதுல பாயிண்ட் என்ன? நான் இங்க துன்யாவுல இருந்தனே அது வரைக்கும் தான் நான் பார்த்துக்கிட்டேன், என்னை உசுரோட தான் நீ தூக்கிட்ட, அதுக்கு பிறகு எனக்கு தெரியாது. நீ கைப்பற்றின பிறகு அங்க என்ன நடக்குது என்பது எனக்கு தெரியாது. ஈசா நபிக்கு எது வரைக்கும் தான் தெரிஞ்சா? அந்த ஊர் எந்த ஈசா நபி? வீட்டில் நீங்கள் என்ன சாப்பிடுவீர்களோ அதையெல்லாம் நான் சொல்வேன் சொன்னார அந்த ஈசா நபி. தந்தை இல்லாமல் பிறந்த ஈசா நபி, சில நேரங்களில் இறந்தவர்களை கூட உயிர்ப்பித்து காட்டிய ஈசா நபி, களிமண்ணால் பறவை போல தயார் செய்து பறக்க விட்டு அதுக்கு உயிர் கொடுத்தார் என்று சொல்லப்படுகிற ஈசா நபி, இவ்வளவு அற்புதங்களை எல்லாம் வானத்திலிருந்து மாயிதா என்ற உணவு தட்டை இறக்கி அதன் மூலமாக தன்னுடைய தூதுத்துவத்தை நிரூபித்து காட்டிய ஈசா நபி, இவ்வளவு செஞ்ச ஈசா நபி சொல்றாங்க, நான் அவங்களோட இருக்கிற வரைக்கும் என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பேன், என்னை தூக்கிட்டு நான் என்ன பண்றேன், எனக்கு என்ன தெரியுங்கிறார். அப்ப ஈசா நபிக்கு தெரியலன்னா நாவூர் ஆண்டவருக்கு தெரியுமா? மைதீன் அப்துல் காதிர் எப்படி தெரியும்? ஈசா நபிக்கு அவருக்கு ஒப்பிட்டாது பார்க்க இயலுமா? ஈசா நபியுடைய தரஜாவையும் இவர்கள் யாரை கூப்பிடுகிறார்கள் அவங்களையும் ஒப்பிட்டாச்சும் பார்க்க இயலுமா? அவர் எங்க இருக்கிறாரு, இவங்க எங்க கிடக்குறாங்க, ஒரு சம்பந்தம் இல்லை. அவ்வளவு பெரிய இல்லையின்ல இருக்க அலா இல்லையின்ல மிகப்பெரிய உயர்ந்த தரஜாவில் இருக்கிற ஈசா நபிக்கு அவர் இத்தனையும் முகத்தாவல என்ன, இத்தனைக்கு முகத்த ஆகாத ஆளுக்கு இப்படி, மௌத்தான ஆளுகளுக்கு எப்படி மௌத்த ஆகாத ஒரு நபியை எப்படி சொல்றார்? நீங்க கூட சொல்லலாம் அது மௌத்த ஆப முந்தி பவர் கம்மி, உல்டா பேசுவாங்க, அதுக்கும் பேசுவாங்க, மௌத்தான பவர் கூட, அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உசுரோட இருக்கும் போது சோத்து கஷ்டப்பட்டிருப்பாரு, நல்லா தெரியும், அவரை பிச்சை வாங்கி சாப்பிட்டுருப்பாரு அவளியாங்கிறவரை. இவங்க அவர் மூத்தா பண்ணணும்னா அவளியா பணக்காரனாங்கன்னு கேட்பாங்க. அவரு லாட்டரி அடிச்சுக்கிறது அவர் கதை அவங்களே எழுதி வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு விடா போனாரு, யாசகம் கேட்டார், அந்த வீட்டில் பால் கேட்டார், அந்த வீட்டில் மோர் கேட்டாரு, இப்படி எல்லாம் கதை எழுதி வச்சுக்கிட்டு இறந்து போனோன்னு எக்ஸ்ட்ரா பவர் வந்துருச்சுன்னு நினைக்கிறாங்கல்ல, அப்படி ஒரு பதில் உங்கள்ட்ட சொல்லலாம். அதெல்லாம் அந்த உயிர் இல்ல, இறந்து போன பிறகு வேற உயிர் எல்லாம் கொடுக்குறான்ல, அதை வச்சுக்கிட்டு கேட்கலான்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் கொடுத்துறாங்க கவுண்டர். என்ன கொடுக்குறாங்க? மறுமை நாளையில
அற்புதமான ஹதீஸ் இது. மறுமை நாளையில் என்ன செய்வார், சில பேர் வந்து இடது பக்கமாக இழுத்து செல்லப்படுவார்கள். இடது பக்கம் போனா நரகவாசின்னு அர்த்தம். வலது பக்கம் கூட்டிட்டு போகப்பட்டார்களே ஆனால் அவங்க வந்து சொர்க்கவாசின்னு அர்த்தம். இடது பக்கமாக பிடிச்சு இழுத்து செல்லப்பட்டார்களே ஆனால் அவங்க நரகவாசின்னு அர்த்தம். அப்படி மறுமை நாளையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது சஹீஹுல் புகாரியில 4625, 4740, 6526 ஆகிய எண்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் மஹ்ஷர்ல நிப்பேன், நான் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே சில ஆட்களை நரகத்துக்கு இழுத்துட்டு போவாங்க. நான் சொல்லுவேன், அஸ்ஹாபி அஸ்ஹாபி, இவங்கெல்லாம் என்னுடைய தோழர்கள், என் தோழர்களை ஏன் நரகத்தை கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு நான் கேட்பேன். அப்ப எனக்கு சொல்லப்படும், இன்னகலா தத்ரி மா அஹதசு பாதக, உனக்கு பிந்தி இவங்க என்ன செஞ்சாங்கன்னு உனக்கு தெரியாது. நீ இருக்கிற வரைக்கும் செஞ்சதுதான் உனக்கு தெரியும். நீ மௌத்தான பிறகு இவங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியாங்கன்னு ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றானா, என்ன சொல்றான், நீ உசுரோட மதீனாவுல இருக்கிற வரைக்கும் அவர் என்ன செஞ்சாருன்னு நீ பார்த்துட்டு இருந்திருப்ப. நான் உன்னை கைப்பற்றிக்கிட்டு வந்த பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க, லா தத்ரி, நீ அறிய மாட்டாய், மா அஹதசு பாதக, உனக்கு பிறகு இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நீ அறிய மாட்டாய். இப்படின்னு அல்லாஹ் பதில் சொல்வானா. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் என்ன செய்வேன் தெரியுமா, அதுக்கு அதான் பாயிண்ட், நான் என்ன செய்வேன் தெரியுமா, ஈசா நபி சொன்ன மாதிரி நான் சொல்லி விட்டுருவேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஅகூலு கமா காலல் அப்து சாலிஹு, அந்த சாலிஹான அடியார் சொல்வாரே, என்ன சொல்வாரே, ஒ குன்து அலைஹிம் ஷஹீதன் மாதும் துபீஹிம், அவர்களோடு நான் இருக்கிற வரைக்கும் அவர்களை கண்காணித்துக் கொண்டிருந்தேன். ஃபலம்மா தவஃபைதனி குன்த அன்த ரகீப் அலைஹிம், என்னை நீ கைப்பற்றிய பிறகு நீதான் பாதுகாக்கக்கூடியவன், எனக்கு தெரியாது என்று ஈசா நபி சொன்னாரே, அதையும் நானும் சொல்லி விடுவேன். அப்ப இது மௌத்தா போன பிறகு உள்ள அந்த உசுருக்கு இந்த நிலைமை தான். அதான் இந்த உசுருக்கு அந்த நிலைமை தான். மௌத்தா போன பிறகு வேற உசுர எல்லாம் கொடுத்துருவானே, அந்த உசுரை கொடுத்துட்டு அது கேட்கும் அப்படின்னு சொல்றீங்களே, அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான், உனக்கு பிந்தி அவங்க எப்படி எல்லாம் இடம் மாறி போனார்கள், தடமாறி போனார்கள் தெரியாதுங்கிறான். ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, தெரியாதுதான் அல்லாஹ், நான் ஏதோ இருக்கும்போது பார்த்ததை வச்சு நான் சொல்லிவிட்டேன், என்ன எனக்கு கைப்பற்றின பிறகு எனக்கு என்ன தெரியும், அவன் என்ன ஆனா எனக்கு என்ன தெரியும், அது உனக்கு தான் தெரியும். அப்ப இதுல என்ன விளங்குது, இறந்து போன ஆட்களை வந்து நீங்க கூப்பிடுறதோ அழைக்கிறதோ இங்க நடக்கிறதோ ஒண்ணுமே தெரியாது. ஈசா நபி மாரியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்மை கைவிட்டு விடுவார்கள். அப்ப அல்லாஹ் சொல்வானா, போய் யுகாலு, மீண்டும் எனக்கு சொல்லப்படும், இன்ன ஹாவுலாயி, இந்த ஆட்கள் நீ வாழும்போது நல்லவர்கள் என்று முன்னாடி நின்றார்களே, இந்த ஆட்கள் லம் யஸாலு முர்த்ததீன அலா ஆகாபிஹி முன்து ஃபாரக்தஹும், அவர்களை விட்டு நீ பிரிந்ததிலிருந்து வந்த வழியே போய்கொண்டே இருந்தார்கள், நீ இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா இருந்தார்கள். சில பேர் இப்படி மாறினார்கள் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு, சில பேர் இஸ்லாத்தை விட்டு முர்த்ததாவலா மாறினார்கள், சஹாபாக்கள் மாதிரி இருந்தார்கள், பிறகு தடம் மாறி கம்ப்ளீட்டா போய்விட்டார்கள், பல காரணங்களை சொல்லிக் கொண்டு இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. அவங்கள சஹாபின்னு நினைக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்றான், உனக்கு தெரியாது எனக்கு தெரியும், அவர்கள் வந்த வழியே திரும்பி கொண்டே இருந்தார்கள். இப்ப என்ன விளங்குது, ஈசா நபிக்கு தெரியல, நம்ம இந்த உலகத்தில் என்ன நடக்குதுங்கிறது தெரியலன்னு ஒரு அல்லாஹ் கேட்கும்போது பதில் சொல்றாங்க. அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இதே கருத்துப்பட புகாரியில் 6585வது ஹதீஸ்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம நல்லா விளங்கி கொள்ளணும், இந்த குறுக்கு வழியில சலான் சொல்றது, ஜாரத்துக்கு போறது, இது மாதிரியான விஷயங்களை வைத்துக் கொண்டெல்லாம் நம்ம அவங்களோட கான்டாக்ட் பண்ண முடியும் என்று சொல்வார்களேயானால், நேரடியான ஆதாரங்கள் சொல்கின்றன அவங்க வேற ஒரு உலகத்துல நல்லா இருக்கிறாங்களே தவிர உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண இயலாது, நீங்க தொடர்பு கொள்ள இயலாது, நீங்க பேச இயலாது என்பதை தெள்ள தெளிவாக சொல்வதை நம்ம பார்க்கிறோம். இதுதான் இறந்தவர்களுடைய நிலைமை, நல்லா கவனத்தில் வச்சுக்கிறேன்னு. இறந்தவர்களை தப்பா நினைச்சுதான் யஹூதி நசாராக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, நபிமார்களுடைய கபர்களை எல்லாம் வணக்கஸ்தலமாக ஆக்கி வழிகட்டு போனார்கள். அந்த நிலைமையிலிருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்ற வேண்டும். மரணத்திற்கு பிறகு நிரந்தரமான நரகத்திற்கு செல்கிற இந்த பாவத்தை நம்ம ஒரு காலம் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த கூடுதல் விவரங்கள் தரப்படுகிறது. அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா, சில காரியங்களை வைப்பாங்க, என்ன முன்னாடி சொல்லுவாங்க, என்ன வைக்குவாங்கன்னு கேட்டா, இறந்தவர்கள் பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போனார்கள், தெரிஞ்ச சம்பவம் தான். போகும்போது மூசா நபி நிப்பாட்டி 50 வக்து 5 வக்து ஆக்குறதுக்காக வேண்டி எத்தனை தடவை அவர் உரையாடல் பண்ணியிருக்காரு. இறந்து போன ஆளு உயிரோடு உள்ள ஆளுக்கு உதவி கூட செய்வார்கள், உதவி இருக்கிறாங்களா. 50 வக்தை வாங்கிட்டு வராம 5 வக்தா ஆக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணாலே யாரு, மூசா நபி தானே ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அப்ப இறந்தவர்கள் அப்படி ஹெல்ப் பண்ணி இருக்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா நபி ஹெல்ப் பண்ண மாதிரி ஏன் நமக்கு பண்ண மாட்டார்கள்?
இப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இதெல்லாம் இருக்கு, ஹதீஸ்ல இருக்கிறது. இதை சொல்வார்கள். அதே மாதிரி மூசா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் சந்தித்துக் கொள்கிறார்களாம். சந்திச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. என்ன ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க? மூசா நபி என்ன செய்வாரு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போய் சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? நீ தானே ஆதம், எங்க வாப்பா ஆதம் நீ தானா பாரு. ஆமான்னு அவர் சொல்லுவாரு. இந்த மாதிரி ஒரு அல்லாஹ் ஒரு கட்டளையை தானே போட்டான், அதை கேட்காம அந்த மரத்தை போய் சாப்பிட்டு நம்மளையெல்லாம் வெளியேற்றி விட்டியப்பா நீ, நம்மளெல்லாம் நினைச்சிட்ட சொர்க்கத்தை வெளியேற்றி விட்டியான்னு வாப்பாட்ட என்ன செய்யறாரு, அவரு சண்டைக்கு போறாரு. இது ஒரு ஹதீஸ்ல வரக்கூடிய அது நடந்த இதை ரசூலுல்லாஹ் எடுத்து காட்டுறாங்க. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுவாங்க, அப்படியா செய்தி, இதை இந்த மாதிரி நான் செய்வேன்னு சொல்லி உனக்கு அல்லாஹ் தௌராத்து கொடுத்துருக்கான்ல, அதுல இதை எழுதி வச்சுக்கிறான்ல, அது உன்னை என்னை படைக்கிறதுக்கு 50 வருஷத்துக்கு முந்தைய அதை எழுதிவிட்டான்ல, அல்லாஹ் எழுதுறது நடந்திருக்கு, என்னைய அப்ப கேட்கிற, என்னைய படைக்கிறதுக்கு முந்தைய தான் இப்படி செய்வேன்னு எழுதி வச்சுக்கிறானே, என்னைய படைக்கிறதுக்கு முந்தைய ஆதம் மாறு செய்து விட்டார்னு எழுதி வச்சுக்கிறான் அல்லாஹ். அப்ப என்னை படைக்க முந்தைய எழுதி வச்சிருந்தான்னா நீ அங்க போய் சண்டை போடுவியா, என்கிட்ட கேட்கிறேன். உடனே இதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹஜ்ஜ ஆதம் மூசா, இந்த விவாதத்துல மூசாவை ஆதம் ஜெயித்தாருங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மூசா அவர் மடக்க நினைச்சாரு, அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரே பாயிண்ட் அடிச்சு அவர் மடக்கி விட்டாரு. இப்படிங்கிற ஒரு ஹதீஸ் புகாரியில 3409, 4738, 6614, 7515, 4736 ஆகிய ஹதீசுகள்ல இதெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. இதை வச்சு என்ன சொல்லுவாங்க, பார்த்தீர்களா, இறந்தவர்கள் ஆர்கியூமெண்ட் கூட பண்ணிக் கொள்வார்கள், விவாதங்கள் பண்ணுவார்கள், உதவிகள் செய்வார்கள். இதெல்லாம் அந்த உலகத்தில் இறந்து போனவர்களை அவங்களுக்குள்ள சந்தித்துக் கொள்வது ஒண்ணு. இன்னொன்னு அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தை காட்டுவதற்காக ரசூலுல்லாஹ் கூட்டிட்டு போய் காட்டினது. ரசூலுல்லாஹ்வுக்கு மூசா நபி உதவி செஞ்சாங்கல்ல, எப்படி உதவி செஞ்சாங்க, நேரா வர்றாங்க, மூசான்னு பார்க்குறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் ஸலாம்ங்கறாங்க. அந்த மாதிரி காட்டின நேரத்தில் தான் உதவி கேட்டாங்க. இப்போ அந்த மாதிரி இப்போ காட்ட சொல்லி நாங்களும் கேட்குறோம். அப்துல் மூசா நபியை ரசூலுல்லாஹ் எப்படி பார்த்தாங்களோ அந்த மாதிரி அப்துல் காதர் ஜிலானி இப்படி வரட்டு, இவர் தான் அப்துல் காதர் ஜிலானி, ஜின்ன வசப்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம கேட்குவோம், அவர் தரட்டுமே. அப்படி ஒருத்தர் நேரம் வந்ததை கேட்கலாமே. மூசா நபிட்ட ரசூலுல்லாஹ் உதவி பெற்றார்கள்னா அந்த சுச்சுவேஷனை, அந்த சூழ்நிலையை அல்லாஹ் உண்டாக்கணும். நேருக்கு நேரம் பேசுற மாதிரியான ஒரு காட்சி அல்லாஹ் அவனுக்கு முடியும். இறந்து போன ஒரு ஆளையும் உசுரோட உள்ள ஒரு ஆளையும், ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிறாங்க, மூசா நபி இறந்து போயிட்டாங்க, இறந்தவருடைய உயிரையும் உயிரோடு உள்ள ஒருத்தரையும் சந்திக்க வைத்து உரையாடல் நடத்துகிற அளவுக்கு அல்லாஹ்வுக்கு முடியும். ரெண்டு இறந்தவரை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறந்தவர், மூசா நபி இறந்தவர், ரெண்டு இறந்தவரை ஒரு இடத்துல சந்திக்க வச்சு ஆர்கியூமெண்ட் பண்ண வைக்கிற மாதிரி அல்லாஹ்வுக்கு முடியும். அந்த மாதிரி கொண்டாந்து காட்டு செய்வோம். அது இறை தூதர் என்பதற்கு கொடுத்த தகுதியா, ஒவ்வொரு இறந்தவர் இந்த மாதிரி உதவி செஞ்சுட்டு இருப்பாங்கன்னு அர்த்தமா? இப்போ உதவி செய்ய மாட்டாங்கன்னு போட்டு ஆதாரம் வச்சு அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. மூத்தானவங்க உசுரோட உள்ளவங்க இல்லை, ஒண்ணுமே தெரியாது, கியாமத்தினால மறுத்துருவாங்க, ஈசா நபி மறுப்பாங்க, அவங்க மூத்தாக்களுக்கு கேட்காது, இவ்வளவு இதெல்லாம் குர்ஆன்ல உள்ளது இல்லையா? அப்ப இந்த மாதிரி மூசா நபி விஷயங்கள், மேராஜுடைய விஷயங்களை வைத்துக் கொண்டெல்லாம் ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. மேராஜ் என்பது மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத ஒரு விதத்தில் அல்லாஹ்வுடைய வல்லமையை காட்டுவதற்கு நடத்தப்பட்ட ஒரு அற்புதம். அது ரசூலுக்கு கொடுத்த ஒரு அற்புதம், அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை காட்டுவதற்கு செஞ்ச ஒரு அற்புதம். அதுல என்னென்னதே இல்லாத சொர்க்கத்தை எல்லாம் காட்டினானே. சொர்க்கத்துக்கு ஒருத்தரும் போகல, நரகத்துக்கு ஒருத்தரும் போகலையே, போவாத ஆட்களே நரகத்திலையும் சொர்க்கத்திலையும் எல்லாம் காட்டினானே. அப்ப இனிமேல் நடக்கக்கூடியதை கூட மேராஜ்ல காட்டியிருக்கிறான். அது அல்லாஹ்வுடைய ஆற்றலைக்கு எடுத்து காட்டுன, அதை மட்டும் நம்பிட்டு போயிடணுமே தவிர, மூசா நபி ரசூலுல்லாஹ்வுக்கு உதவி செஞ்சதால் எனக்கு உதவி செய்வார்கள் எப்படி செய்வ? அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் எதா இருந்தாலும் மூசாவை கூப்பிட்டு கேட்டாங்களா? மேராஜுக்கு போயிட்டு வந்துட்டாங்க, பத்ர் யுத்தத்துக்கு ஆள் பத்தல, மூசா நபி கொஞ்சம் வாங்கலாம், கொஞ்சம் கூட நீங்க நில்லுங்கன்னு கூப்பிட்டாங்களா? ஏதாவது ஒரு சங்கடமான பிரச்சனைக்கு மூசாட்ட விளக்கம் கேட்டாங்களா? அந்த ஒரு தடவை கேட்டாங்க. நேரம் பார்த்ததுனால உனக்கும் மூசா நபியை கொண்டாந்து முன்னாடி நிப்பாட்டினா கேட்டுப்போ. இப்ப ரசூலுல்லாஹ் எனக்கு முன்னாடி நிக்கிறாங்க, கேளு. அப்படி காட்டினா அல்லாஹ் யாருக்காவது அப்படி காட்டினாங்கன்னு சொன்னா அதை என்ன செய்ய, நேரடியா பார்த்தா கேளு, நேரடியா பார்த்தா யார்ட்டையும் கேட்கலாமே, சோமா இருக்கலான்னு கேட்கலாம்ல, சலாம் சொல்லலாம்ல, ஒரு 1000 ரூபா இருந்தா கொடுங்கன்னு கேளு, ஒரு தந்தா வாங்கிட்டு போ. இது வேற, இதுக்கு சம்பந்தம் ஏதாவது இருக்கா? இது ஒண்ணு. அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா முக்கியமான ஒரு பாயிண்ட் எடுத்து வைப்பாங்க. இந்த பத்ர் போர்க்களத்தில் நடந்த சம்பவங்க. பத்ர் போர்க்களத்தில் அந்த இறை நிராகரிப்பார்கள்லாம் கொல்லப்பட்டாங்கல்ல, அவங்களெல்லாம் என்ன பண்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாழடைஞ்ச ஒரு கிணறு ஒன்று அங்கே இருக்கும். ஏன்னா இறந்தவர்கள் எதிரிகளாக இருந்தால் கூட அவங்க பாடியை சிங்கம் புலி நாய் நரி சாப்பிட்ற மாதிரி போட்டு போகக்கூடாது.
அதை என்ன செய்யணும், அதையும் புதைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. எந்த பாடியை என்ன செய்யக்கூடாது, அப்படியே நாற்றம் எடுக்கிற நிலையில் விடக்கூடாது. அதனால அந்த பாலடைஞ்ச கிணத்துக்குள்ள என்ன செய்யறாங்க, அதை போட்டு மறைக்கணுங்கிறதுக்காக வேண்டி. ஏன்னா நமக்கு குழி தோண்ட முடியலையே, ஒரு குழியில 3 பேர் போட்டாங்களே, அது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையா இருந்தனால அவங்கள உள்ள ஆட்களுக்கெல்லாம் குழி தோண்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு முடியாது. அந்த ஒரு நிலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிணத்துல போட்டு விட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அங்க போய் நிக்கிறாங்க. அந்த அவங்க எல்லாம் போட்டு அந்த கிணத்துக்கிட்ட நின்றுக்கிட்டு ஃபஜால யுனாதிஹிம் பி அஸ்மாயிஹிம், அவங்களுடைய பெயர்கள், அஸ்மாய் ஆபாயிஹிம், அவங்க வாப்பாவுடைய பெயரையெல்லாம் சேர்த்து, யா அபூ ஜஹல் இப்னு ஹிஷாம், ஹிஷாமுடைய மகன் அபூ ஜஹிலே அப்படின்னு சொல்லி வாப்பா பேரோட இணைச்சு ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, அயசுருக்கும் அன்னக்கும் அதாத்துமுல்லாஹ வ ரசூலஹு, இப்போ உங்களுக்கு அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு கட்டுப்பட்டிருக்கலாமேன்னு தோணுதா? அவங்கள பார்த்து பேசுறாங்க. கபூர்ல இறந்து போன காபிர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன கேட்கறாங்க, ஏன்பா திமிரா சண்டைக்கு வந்தீங்க, இப்ப அல்லாஹ் சரியான பாடம் கற்பிச்சுட்டான், இப்போ வாச்சு உங்களுக்கு தோணுதா? என்ன தோணுதா? அல்லாஹ்வுக்கு நம்ம கட்டுப்பட்டிருக்கலாம் போல இருக்க, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டு இருந்தா நல்லா இருந்திருக்குமே, தெரியாதனமா அது வந்து நம்ம லைஃபை வீணாக்கிட்டோமே, மறுமையும் மறுமையும் சேர்த்து கெடுத்துட்டோமே அப்படின்னு உங்களுக்கு தோணுதான்னு கேட்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துல நின்று கேட்கறாங்க, மாத்து கல்லிமு மின் அஜிசாதின் இல்ல அருவாகலகா, என்ன ரசூலுல்லாவே உயிர் இல்லாத பணத்தோட பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துல நின்று கேட்கறாங்க, மாத்து கல்லிமு அஜிசாதன், இந்த உடல்களோடு போய் பேசி இருக்கிறீர்கள், நான் அருவாகலகா உசுரே கிடையாது, உசுர் இல்லாம கிடக்கிற பாடி, இறந்து போன பாடியில போய் பேசுறீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல்லதி நஃப்சு முஹம்மதின் பி யதிஹி, இந்த முகமதுடைய உயிர் யார் கைவசத்தில் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக சொல்கிறேன், மா அன்தும் பி அஸ்மா லிமா அகூலு மின்ஹும், நான் சொல்ற இந்த வார்த்தையை அவங்களை விட நீங்க கூட நல்லா கேட்கல, நீங்க கேட்கறது அவங்களுக்கு நல்லா கேட்குது. எப்படி சொல்றாங்க? நான் என்னமோ பணத்தோட பேசிக்க நினைக்கிறியா? நான் சொல்றது உனக்காவது அறகுறையா வழங்கியிருக்கேன், நான் யாரை நோக்கி பேசுறேனோ அவங்களுக்கு இதை விட சூப்பரா வழங்குங்கிறாங்க. மான் தும்பி அஸ்மா லிமா அகூலு மின்ஹும், இவர்களை விட நீங்க நல்லா கேட்க மாட்டீங்க, உங்களை விட அவங்க நல்லா கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக புகாரியில 3976வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல நம்ம என்ன வழங்குறோம்? இறந்து போயிட்டாங்க கேட்கிறாங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறந்துட்டாங்க, இது சஹாபாக்களை இது அப்ஜெக்ஷன் பண்றாங்க, இது எப்படி ஜனாசாவோட பேசுறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கேட்குது, உன்னை விட நல்லா கேட்குதுங்கிறாங்க. இதுதான் பெரிய ஆதாரமா கொண்டு காட்டுவார். பாருங்கள், அபூஜஹலுக்கு கேட்டிருக்கிறது, அபூலஹபுக்கு கேட்டிருக்கிறது, அபூலஹப் இல்லையாப்ப உத்பாவுக்கு கேட்டிருக்கிறது, ஷைபாவுக்கு கேட்டிருக்கிறது, அப்படி எல்லாம் அந்த இறந்து போன ஆட்களை என்ன செய்யறது, சுட்டி காட்டி அவங்களுக்கெல்லாம் கேட்டிருக்கிறது பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மட்டும் சொல்லவில்லை. எல்லா ஹதீஸிலும் இணைச்சு பார்த்தோம்னு சொன்னா இவங்க சொல்ற அர்த்தமே கிடையாது. கேட்டது நிசம், ஆனால் யாருக்கு வேண்டாலும் கேட்கும் என்று அர்த்தமா? அப்ப இந்த குர்ஆன் வசனங்கள்ல இறந்தவர் கேட்காதுன்னு சொன்னதெல்லாம் என்ன பண்றது? அதுக்கு என்ன அர்த்தம்? அழகா சொல்றாங்க. இந்த ஹதீஸ் 3981வது ஹதீஸ்ல இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தையை ஒருத்தர் விட்டுறாரு, ஒருத்தர் சேர்த்து சொல்றாரு. இன்னஹும் அல் ஆன யஸ்மவுன், இப்ப கேட்கறாங்க, கேட்கத்தான் மாட்டாங்க, இப்ப வந்து அல்லாஹ் கேட்க வைக்கிறான். நான் ஒரு இறை தூதர்ங்கிறதுனால இப்ப நம்ம ஜெயிச்சிட்டோம், அவங்க தோத்துட்டாங்க, இந்த செய்தி அவங்களுக்கு போய் சேரணும் என்பதற்காக முடிவு என்னன்னு தெரியாதுல்ல. போர்க்களத்தில் ஒருத்தன் கொல்லப்பட்டா கூட அவன் கொல்லப்பட்ட அவன் அணி ஜெயிச்சிருக்கலாம், அவங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, இன்னஹும் அல் ஆன், அல் ஆன் இப்போது யஸ்மவுன், இப்ப கேட்கிறாங்க, எப்போதும் கேட்க மாட்டார்கள். அப்ப இப்ப கேட்கிறாங்கன்னு சொன்னது எதுக்கு? இறை தூதர் என்ற முறையில் அவர்களுக்கு கொடுத்த ஒரு தகுதி. இன்னொரு இது 3981 இன்னொரு அறிவிப்புகள்ல வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கைர அன்னஹும் லா யஸ்ததீஊன அய்யருது அலைய ஷையா, அவங்க எனக்கு எந்த பதிலும் சொல்வதற்கு சக்தி பெற மாட்டார்கள். காதுல விளங்க வைக்கிறான் அல்லாஹ். நான் சொன்னது பதில் வருமா? பதில் அவங்களே சொல்லுவாங்களா? பதில் சொல்ல மாட்டார்கள். முஸ்லிம்ல 5120, புகாரியில 1370 வலாக்கின் லா யுஜூபூன், அவர்கள் பதிலே சொல்ல மாட்டார்கள் சொன்னது. அதே மாதிரி வந்து முஸ்னத் அஹ்மதுல இப்படியான ஒரு விளக்கமும் சேர்த்து வருகிறது. நம்ம என்ன விளங்கனே, இறந்த உடனே செருப்போசை கேட்கிற மாதிரி இந்த இறை நிராகரிப்பாளர்கள் வந்து தப்பான வழிக்கு வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பேச்சு அல்லாஹ் கேட்க வச்சிருக்கிறான். சரி, அப்படி கேட்குதுன்னா
நீ போய் இறந்து போன ஆட்களை காபீர்கள் கபரிலே போய் கூப்பிடணும். முஸ்லீம் தான் தூங்கிட்டு இருக்கிறார, நீ கூப்பிடுறாங்க எங்க போய் கூப்பிடணும்? காபீரான ஆளுக்கு அடக்கம் பண்ண கபூர்ல போய் தான் நீ கூப்பிடணுமே தவிர அவங்க தானே கேட்பாங்க, அவங்க நல்லா கேட்கிறாங்கன்னு வருது. அது அந்த நேரத்தில் கேட்டார்கள் தான் அதுக்கு அர்த்தமே தவிர எப்ப பார்த்தாலும் கேட்பாங்கிற அர்த்தம் கிடையாது. இனிமேல் மற்ற விஷயங்கள் மரணத்திற்கு பிறகு என்ன செய்திகள்லாம் இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் அதை நாளைக்கு பார்க்கலாம்.